ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் குழம்பு. இந்த முருங்கைக்காய் குழம்பு நம்ம ரொம்ப மசாலா எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்ருக்குறேன். இது கூட 2 தக்காளியையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா வேக வைக்கலாம். இது நல்லா வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிட்டு இருந்த முருங்கைக்காயும் தக்காளியும் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த மசாலாவை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக வச்சு எடுக்கலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே நம்ம எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்த குழம்புல இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.